அனைவருக்கும் வணக்கம். திருபுவனம் அஜித் குமார் வழக்குல திருத்தி அமைக்கப்பட்ட எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய சில தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அது என்னப்பா திருத்தி அமைக்கப்பட்ட எஃப்ஐஆர் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி காவல்துறை தரப்புல இருந்து அந்த அஜித் குமார் இறந்து போனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து எழுதி வச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஜித் குமார் வந்து இழுப்பு வந்துதான் இறந்து போயிட்டாரு, போலீஸ் அடிச்சதுனால அவர் இறந்து போகல அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறத அவங்க பதிஞ்சிருந்தாங்க. பட் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பழைய எஃப்ஐஆர்ல இருந்த நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு, அதாவது இந்த அஜித் குமார் வந்து இழுப்பு வந்துலாம் இறந்து போகல, போலீஸ் அடிச்சதுனால தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர்ல நிறைய புதிய தகவல் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இருந்த பழைய எஃப்ஐஆர்ல இருந்த அந்த தகவல் எல்லாமே திருத்தப்பட்டது. சோ அது சம்பந்தமான இப்போ இந்த சிபிஐ பதிஞ்சாங்கல்ல, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மோஹித் குமார் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது இந்த வழக்குல போட்டாங்கல்ல, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து சிபிஐ விசாரணை எந்த நிலையில இருக்கப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது, இந்த எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது 24வது நாளா இந்த வழக்குல, திருபுவனம் அஜித் குமார் மரண வழக்குல 24வது நாளா விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல 21 நாள் வரைக்கும் இந்த விசாரணை அப்படிங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய சாட்சிகள், அந்த ஊர் நபர்கள், திருபுவனம் காவல் நிலையத்துல வேலை பார்த்த நபர்கள் அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. இந்த சம்பவத்துல கொலை வழக்கு பதியப்பட்டு ஜெயில இருக்கக்கூடிய 5 காவலர்கள் கிட்ட ஆரம்பத்துல இந்த சிபிஐ விசாரணை நடத்தினாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா இப்போ லாஸ்ட் 22வது நாள் 23வது நாள் வந்து அவங்க 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கஸ்டடிக்கு எடுத்து, இதுவரைக்கும் அவங்க சிறையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் சிபிஐ வந்து கஸ்டடிக்கு எடுத்து அந்த விசாரணை அப்படிங்கிறத 2 நாள் நடத்தினாங்க. திரும்ப நேற்று 2 நாள் அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அவங்களை ஜெயிலே விட்டுட்டு இன்னைக்கு திரும்ப வழக்கம் போல திருபுவனம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்த இடம், அந்த காவல் நிலையம் அப்படிலாம் திரும்ப 24வது நாளா நடந்த ஏரியாவிலே திரும்ப விசாரணை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த விசாரணை அப்படிங்கிறத சிபிஐ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய சில தகவல் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு முரண்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இதுல இருக்குங்க. ஏன்னா இந்த விஷயத்தை எல்லா சேட்டலைட் சேனலுமே எடுத்து போடுறாங்க. பட் அந்த எஃப்ஐஆர்ல இத மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. என்ன போடுறாங்க அப்படின்னா 28ஆம் தேதி இரவு 11:15 தான் வந்து இந்த அஜித் குமார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிறதா நிறைய சேட்டலைட் சேனல் போடுறாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி சொல்றேன் அப்படின்னா 28ஆம் தேதி மாலை 3:30 தான் அந்த மடப்புறம் காளியம்மன் கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பசு மடத்துல வந்து அந்த அஜித் குமாரை கூப்பிட்டு வராங்க. திரும்ப இங்கேருந்து கூப்பிட்டு போறது அப்படிங்கிறது சாயங்காலம் 6:30 கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் பின்னாடி வச்சு அந்த கொடூரமான தாக்குதல், மிளகாம்பொடி கண்ணில் போடுறது, அடிக்கிறது, இந்த வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாரும் முக்கியமா எல்லாரும் அப்படிங்கிறத தாண்டி இந்த சத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இருக்காருல, அந்த வீடியோ எடுத்தார்ல, பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்து ஒரு 30 செகண்ட் வீடியோ எடுத்தார்ல, சோ அந்த நபர் இது சம்பந்தமா பேட்டி கொடுத்தப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அஜித் குமாரை இங்க இருந்து அவங்க கூப்பிட்டுட்டு போறப்பவே அஜித் குமார் இறந்து போயிட்டாரு, நான் அஜித் குமாரோட கையெல்லாம் புடிச்சு பார்த்தேன், இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது கிட்டத்தட்ட 6:30 மணிக்கெல்லாம் அஜித் குமார் இதே இடத்த இறந்து போயிட்டாரு, இறந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஸ்வரன் சொல்லியிருந்தாரு. தூக்கிட்டு போய் போட்டு ஆட்டோவில் வந்து இறந்த அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போய் தான் ஆட்டோவிலேயே போட்டு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, அவரு மட்டும் தான் சொன்னாரு அப்படின்னு பார்த்தா இல்ல, அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடியவங்க, கடை வச்சிருக்கவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, வரப்போ அஜித் குமார் வந்து நடந்துதான் வந்தாரு, ஆனா போறப்போ வந்து ஆட்டோவில் தூக்கிட்டு வந்து போட்டுதான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி பாக்குறப்போ அந்த 6:30 மணி அளவுலயே அஜித் குமாரோடைய உயிர் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஆனா இந்த எஃப்ஐஆர்ல 11:15 தான் உயிர் போச்சு அப்படிங்கிற மாதிரி பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. அது வந்து ஒரு தவறான தகவலா இருக்கலாம். இல்ல அப்படின்னா அதை வந்து மருத்துவர்கள் வந்து 11:15 தான் மருத்துவர்கள்கிட்டயே இந்த பாடி போயிருக்கு. சோ அப்ப பார்த்துட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல இந்த தம்பி இறந்து போயிட்டாப்ல அப்படின்னு சொன்ன நேரம் வேணா 11:15 இருக்கலாம். பட் அந்த தகவல் என்ன அப்படிங்கிறது சேட்டலைட் சேனல் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி 11:15 தான் டாக்டரே அஜித் குமார் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்த உறுதி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த இது உண்மையா இருந்தது அப்படின்னாலுமே அதுவுமே பெரிய குற்றம். 6:30 மணிக்கு ஒரு நபர் வந்து உடம்பு கொண்டுட்டாங்க, ஆனா 11 மணி வரைக்கும் அவரை கொண்டு போய் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகாம, மருத்துவமனையில் போயிட்டு அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணாம கிட்டத்தட்ட 7:30, 8:30, 9:30, 10:30 ஒரு 5 மணி நேரம் கிட்ட அந்த வெறும் உடலை வச்சுட்டு இந்த காவலர்கள் வந்து அங்கேயும் அலைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வருது இல்ல. சோ இந்த
தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இந்த 11 மணி 15 நிமிஷத்துக்கு தான் அந்த நபர் இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற விஷயத்த உறுதி செய்ய வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மரணம் நடக்குது அப்படின்னா பல வகையில நடக்குங்க. ஒரு எமோஷனல்ல கோவத்துல கத்தியால வெட்டுறது அப்படிங்கிறது வேற மாதிரியான மரணம். ஒரு அடி அடிச்சு கோவத்துல ஒரு கட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சு அதனால அந்த நபர் இறந்து போறது அப்படிங்கிறது ஒரு மாதிரியான மரணம். காவல் நிலைய மரணங்கள்லயே இது மாதிரி நிறைய நடந்திருக்கலாம். அதாவது திட்டமிட்டு அடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சு வந்து நிறைய காவலர்கள் வந்து தாக்கிக்க மாட்டாங்க. ஒரு கோவத்துல எமோஷனல்ல வந்து வேகமா அடிப்பாங்க, படாத இடத்தப்பட்டு ஒரு நபர் வந்து இறந்து போறது, கஸ்டோடியல் டெத் ஆகுறது அப்படிங்கிறது வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இந்த அஜித்குமார் வழக்குல என்ன தகவல் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு அப்படின்னா, வேண்டுமென்றே திட்டமிட்டு அடிச்சா இதுக்கு மேல நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தா அவன் செத்து போயிடுவான் அப்படிங்கிற விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம அதான் தற்செயலா அடிச்சு அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது வேற. இதுக்கு மேல அடிச்சா அவன் செத்து போயிடுவான், இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணா, இதுக்கு மேல மிளகாத்தூள் போட்டா, இதுக்கு மேல அவனுடைய ஆண் உறுப்புல இத மாதிரிலாம் மிளகாத்தூள் போட்டா அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த 5 பேரும் வந்து அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அந்த எஃப்ஐஆர்ல பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது. அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து 2 நாள் இந்த 5 காவலர்களை எடுத்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்கல்ல சிபிஐ அதிகாரிகள், அந்த விசாரணையில இந்த 5 பேருமே அதை ஒத்துருக்காங்க. நாங்க வந்து இதுக்கு மேல அவன் தாக்குனா இறந்து போயிடுவான் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நாங்க தாக்கிட்டே இருந்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் வந்து எங்கள்கிட்ட மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டு இருந்தான், அங்க நகை இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், அந்த கோவத்துல நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த காவலர்கள் சிபிஐ கிட்டயே ஒத்துருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வழக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவன் இறந்துருவான் அப்படின்னு தெரிஞ்சும் தாக்குறது இருக்குல்ல, ஐயோ நான் தெரியாம அடிச்சிட்டேன் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு காவலர்கள் வந்து நீதிமன்ற காலில் விழுந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தண்டனை அப்படிங்கிறதுல தப்பிச்சிருவாங்களான்னா முடியாது. ஆனா அந்த தண்டனை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனா இங்க ஒரு அவன் இறந்துருவான்னு தெரிஞ்சு இவங்க திரும்ப திரும்ப அடிச்சு கொன்னது அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கே ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையுமே உருவாக்கும். சோ அவங்க சொன்ன இந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த வழக்குல நான் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா பாக்குறேன். ஒரு நபர் இதுக்கு மேல அடிச்சா இறந்துருவான், அவனை டார்ச்சல் தன்னை தாண்டி அந்த தொந்தரவு அப்படிங்கிறத பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோம் அதுக்கப்புறம் அடிக்கணும் அப்படின்னா அந்த நபர்கள் கண்டிப்பா அந்த காவலர்கள் வந்து 5 பேரும் கஞ்சா போதை இல்ல ஏதோ ஒரு போதையில தாங்க இருந்திருக்கணும். போதையில இல்லாத ஒரு நபரால, ஒரு சாதாரண மனுஷனால இன்னொரு மனுஷனை இந்த அளவுக்கு கொடூரமா இதுக்கு மேல அடிச்சோன்னா செத்துருவான்னு தெரிஞ்சும் தாக்க முடியாது. எனக்கு இந்த வழக்குல இன்னொரு விஷயமா நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த 5 பேர் அந்த நேரத்துல கஞ்சா போதை பயன்படுத்தியிருந்தாங்களா இல்ல வேற ஏதாவது குடிச்சிருந்தாங்களா, இந்த டாஸ்மாக் சரக்கு குடிச்சிருந்தாங்களா அப்படிங்கிறதையும் சிபிஐ வந்து விசாரிச்சு வெளியில சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். இந்த விஷயத்துல இன்னும் வெளியில வர வேண்டியது அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இந்த நிக்கிதா பேய் இருக்கு, அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை விசாரணை நடத்தி அது சம்பந்தமான தகவல் வெளியில வர வேண்டியது இருக்கு. சண்முக சுந்தரத்துக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யார், அந்த விவிஐபி யார், அந்த கட்சி நபர் யார், அந்த தலைமைச் செயலகத்துல இருக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளியில வர வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இந்த நபர்கள் இந்த 5 பேரும் போதையில தான் இது செஞ்சாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சிபிஐ தான் வெளியில கொண்டு வரணும். இது இல்லாம என்ன ஒரு தகவல் இப்ப வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மிளகாத்தூளை வந்து அந்த கோயிலுக்கு பின்புறம் வச்சு அஜித்குமார் கண்ணுல கண்ட இடத்தெல்லாம் மிளகாத்தூள் போட்டாங்கல்ல, அந்த மிளகாத்தூளை வந்து வாங்கிட்டு வந்தது அஜித்குமாரோடைய நண்பர் பிரவீன்குமார் தான். இந்த வழக்குல அவரையும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அவரு தான் வாங்கிட்டு வந்தாரு, அந்த கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சில தகவல் அப்படிங்கிறது வெளியாகுது. அதுக்காக பிரவீன்குமார் வந்து ரொம்ப தப்பானவர், நண்பரே பழி வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. உண்மையா எனக்கு தெரிஞ்சு பிரவீன்குமார் வந்து இந்த காவல்துறை வந்து மிரட்டுறாங்க, பிரவீன்குமாரையும் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ போய் மிளகாத்தூள் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னா அந்த பிரவீன்குமார் வேற வழி இல்லாம ஒரு விவரம் தெரிஞ்ச நம்பரா இருந்தா காவல்துறை இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போறாங்க, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், நம்ம என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல நம்ம நண்பரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய இஷ்யூவா ஆக்கியிருக்கலாம். பட் அந்த பிரவீன்குமாருக்கு என்ன நடக்குது என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம், அடிச்சு அடியில வந்து பயந்து போய் இருந்திருக்கலாம். சோ அந்த அடிப்படையில தான் போயிட்டு மிளகாத்தூள் வாங்கி அந்த கொடுத்துருக்கலாம். யாரா இருந்தாலுமே எதிரியா இருந்தா கூட மிளகாத்தூள் போட்டு ஒருத்தவனை டார்ச்சர் பண்ணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்த தகவல் எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்க சிபிஐ விசாரணையிலையும் இந்த திருத்தப்பட்ட எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய சில தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்குல்ல, சோ அதுல இருந்தும் நமக்கு கிடைச்சிருக்கு.
இதை தவிர வேற ஏதாவது முக்கியமான டெவலப்மெண்ட், முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த சம்பவத்துல நடந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து உங்ககிட்ட இந்த கேஸ் இப்படிதான்ப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அப்பப்ப வந்து நான் சொல்லுவேன். 10ஓட 11 இந்த வழக்கை எல்லாரும் கடந்து போற மாதிரி நாமளும் கடந்து போக வேணாம். என்ன இந்த கேஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல சமூக சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.